நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வரேங்க. உங்களுக்கு வந்து எடப்பாடி நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவோ இல்லை மத்திய அரசின் திட்டத்தின் சார்பாகவோ உங்களுக்கு வந்து என்ன திட்டம் வந்து உங்களுக்கு தெரியுது இந்த 9 வருஷத்தில்? 9 வருஷத்துலைங்க சார். சார் இப்போ எங்கள் சமீபத்தில் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா பிரச்சனைன்றது சார் நமக்கு மத்திய அரசுலேருந்து இந்த தடுப்பூசியை வந்து ரொம்ப ரீச் ஆகிடலாங்க சார். எல்லாருமே நலமாக இருக்காங்க சார். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சார். இந்த கொரோனாவிலேருந்து காப்பாற்றினது மத்திய அரசினுடைய சாதனையினால தான் இது முடிஞ்சுங்க சார். அது ரொம்ப மோடி சாருக்கு ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வீடு திட்டம் உங்களுக்கு தெரியுமா, இல்லை அது ஏதாவது பயன் அடைஞ்சிருக்கீங்களா? அது தெரியுங்க சார், வந்துருந்துச்சிங்க. ஆனால் வந்து இப்போ ஏழைப்பட்டவங்களை வந்து அந்த ஸ்கீமில் வந்து பணம் போட்டு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க சார். அதனால அந்த ஸ்கீம் வந்து ஏதோ பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதை வந்து அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டாங்க சார். அதில் இருந்து அப்படியே பெருசாக கட்டிக்கிட்டுங்க. அமௌண்ட் வச்சிருக்கிறவங்களால தான் முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து முழுசாக பணத்தை கொடுத்து இதை பண்ணிக்கிட்டு ஏதோ தவணை முறையில் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏழைங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குங்க சார். அது போக மத்திய அரசு கிட்ட நீங்க எதிர்பார்க்குற சார், நான் வந்துங்க சார் ஓட்டு வீடு வச்சிருக்கேங்க சார். ஓட்டு வீட்டுக்குங்க சார் நம்ம 2015க்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாருங்க. மேற்கூரைகள் மாற்றப்பட்டது வந்து தார்ச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்னு சொல்லியிருந்தாங்க சார். அதை நாங்கள் எழுதி கொடுத்துங்க அப்ளிகேஷன் வாங்கி. அந்த ஸ்கீம் வந்து நடைமுறைக்கு மறுபடியும் அது வரலைங்க. மேற்கூரை மட்டும் எடுத்து அனைவருக்கும் வீடு திட்டமாக மாறிடுச்சிங்க சார். மாறிடுச்சிங்க. அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டு பணம் போட்டு பண்ணுற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க சார். அதனால நாங்கள் அப்படி இருக்கோம் சார். இந்த பக்கம் விவசாயம் சார்ந்த நிலமா இருக்கிறதுனால உங்களுக்கு சார் நாங்கள் இப்படி வில்லேஜுக்குள்ளே தான் இருக்குங்க சார். ஆளுக்கு கொஞ்சம் நிலம் வச்சுருக்கேங்க. ஆனால் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு மேலே பணம் கட்டி மேலே படிக்க முடியலைங்க சார். கொஞ்சம் காடு இருக்குங்க சார். அதை வந்து விவசாயம் பண்ணலானாலும் கொஞ்சம் தண்ணி இப்போல்லாம் மழை பெய்யறது இல்லைங்க சரியான முறையில். அப்புறம் போர் மாதிரி இது மாதிரி ஏதோ போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்களா, இலவச மின்சாரம் இந்த மாதிரி உதவி பண்ணாங்களா, நாங்கள் கொஞ்சம் விவசாயம் மானிய கடன் மாதிரி கொடுத்தாங்களா, நாங்கள் இதை பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு உயரும், வாழ்வாதாரமும் உயருங்க சார். அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப இருக்குங்க சார். சரி, நன்றி.